மாதா, பிதா, குரு, தெய்வம் இவர்களை வணங்கினாலே வாழ்க்கையில் உதயம். எந்தையும் தாயும் குறவில்லாத குருவையும் அனைத்துமாயிருக்கும் ஆண்டவனையும் அன்பையும் அறிவியும் அவையோர் அனைத்தையும் பேரையும் வணங்கி நல் கருத்துகளில் இயங்கி எனது கவிதையை துவங்கி கூறப்போகிறேன் தலைப்பில் இறங்கி. என் பெயர் வே ஆகாஷ். நான் சென்னை பீர்க்கங்கரையில் உள்ள ஆல்பா மெட்ரிக் பள்ளிக்கூடத்தில் 11ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். இன்று விண்வெளி வீரர் பார் போற்றும் மா மனிதர் ஐயா டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களை பற்றி கவிதை கூற வந்துள்ளேன். ஒருவர் வாழ்க்கையை பற்றி படித்தால் அது கதை, அதுவே ஒருவரின் வாழ்க்கை பயணங்களை போற்றி பாடினால் அது கவிதை. இக்கவிதை எங்கள் ஐயா டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். கனவு காணுங்கள், தூக்கத்தில் அல்ல உங்கள் நிஜ வாழ்க்கையில் என்றார். பாடலை பாடுபவன் பாடகன் நம் ஐயா தான், நம் இந்தியாவை ஏனுகனை நாயகன். எப்பொழுதும் பிழை ஏற்படுமா நமது செயலில், என்றும் நாம் வளர வேண்டும் நம் ஐயாவின் வழியில். இனிப்பு வகையில்தான் சேருமோம் கற்கண்டோ, நம் கலாம் ஐயாவிற்கு யார் எனும் ஈடு இணை உண்டோ. ஐயாவின் வாழ்க்கை பயணத்தை பார், அவர் சொன்ன இளைஞர்கள் இங்கு யார். ராமேஸ்வரத்தில் பிறந்த எங்கள் ராஜாவே, உம்மை இன்றும் என்றும் நினைத்து கொண்டிருக்கிறோம். விண்வெளியில் ஏவகனை விதைத்த விண்மீனே, அகில உலகமே அதிர வைத்த அக்கினி சிறகு. பல கடைகள் சேர்ந்து ஒரு இடத்தில் இருந்தால் அது சந்தை, அதான் எங்கள் அறிவியலின் தந்தை. சரித்திரம் படித்த எங்கள் விடிவெள்ளியே, காலமே சலாம் போடும் எங்கள் கலாம் ஐயா. காலன் தனிமையிலும் உயிர் பறிக்க காத்திருந்து காத்திருந்து தோற்று போய் கடைசியில் நேசிக்கும் இதயங்களோடு நீர் பேசிக்கொண்டிருக்கும் போதே பிரிந்து விட்டாயோ. தூங்காமல் செய்வதுதான் கனவு என கனவுக்கு ஒரு புதிய பரிமாணம் தந்தீர். என்றென்றும் ஒளியாய் இசைத்து கொண்டிருக்கும் உங்கள் பெயர் எங்கள் உள்ளங்களில். நீங்கள் எப்போதும் கேட்பீர்களாமே, ஆம் அடுத்து என்ன, ஆம் அடுத்த அர்ப்பணிப்பு தான். கண்ணீரை துடைத்துவிட்டு அயராது அர்ப்பணிப்போம். வராதது போல் வந்த எங்கள் மாமணியே, பார் போற்றும் எங்கள் மாமேதையே, உறுதியடிக்கிறோம் நூற்றாண்டு கொண்டாட்டங்கள் என் வல்லரசு பாரதத்தில், வல்லரசு பாரதத்தில். ராமேஸ்வரத்தின் சந்நிதியில் இருந்து பால் வீதி வரை உங்கள் புகழ் பரவட்டும், பால் வீதி வரை உங்கள் புகழ் பரவட்டும். வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். வாய்மையே நம் வழக்கம், முடிவில் வணங்குவதே நல்ல பழக்கம். அதனால் வாழ்க்கையை இனிக்கும் வணங்கி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்நல் வாய்ப்பினை எனக்கு அளித்த தமிழ் கலை இலக்கிய அறக்கட்டளை நிறுவனர் வழக்கறிஞர் திரு சரூர் சதீஷ் ஐயா அவர்களுக்கும், மெய்ப்பெண் போல எங்களை அரவணைத்து அழைத்து வந்த எங்களின் பள்ளியின் முதல்வரும் முனைவருமான ஐயா அருண்குமார் அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் இத்தருணத்தில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.